ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் புளிச்சக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு புளிச்சக்கீரையை இந்த மாதிரி இலை மட்டும் கிள்ளிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம். மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா கலர் வந்ததும் லாஸ்ட்டாக வரமிளகாய் ஒரு 10 சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாவும் நல்லா வறுத்தாச்சு. ஆறுனப்புறம் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வாண்டலில் நம்ம புளிச்சக்கீரை சேர்த்திக்கலாம். புளிச்சக்கீரையில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுனால தண்ணி இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் ட்ரை ஆன அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு இலை எல்லாமே சுருங்கிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெயில் நல்லா வணக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி டைமில் இதை ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணாமல் இப்படியே கூட தாளித்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா சாதத்து கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு வாண்டலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் 5 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். மிளகாய் சேர்த்துனதும் நம்ம வணக்கி வச்சுருக்க புளிச்சக்கீரை சேர்த்திக்கலாம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வணக்கினா போதும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைல் புளிச்சக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.